இன்றைக்கி முதல் முறையாக நான் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வச்சதே இல்லை. எங்கள் வீட்டில் மீன் குழம்பே வைக்கிறதில்ல. ஆனால் மீன் குழம்பு சட்டி வாங்கி வச்சது தான் தாமசம். இன்றைக்கி தான் மீன் குழம்பு அதில் வைக்க போகிறேன். மசாலா பரட்டி பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க. குழம்பு நான் தான் வைக்க போகிறேன். பொரியல் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. சோம்பு, வெந்தயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு தனியாத்தூள். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். புளி கரைசல் எடுத்து சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். மீன் குழம்பு இப்போ தான் நான் வைக்கிறேன். அந்த மீன் குழம்பெல்லாம் எனக்கு பிடிக்காது. மீன் ஐட்டம்ன்றது என்னமோ எனக்கு பிடிக்காது. மட்டன், சிக்கன் மட்டும்னா கூட நான் சாப்பிட்டுக்குவேன். இந்த மீன் ஐட்டம் மட்டும் என்னதெல்லாம் எனக்கு இந்த வாசனை பிடிக்காது. கருவேப்பிலை தாளித்து போகிறத விட பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டோம்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல இறங்க குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டேன். குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு முறையாக வச்சா கூட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வச்சுக்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில்.